ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃபன் ரெசிபீஸ்க்கெலாம் சூப்பராக சூட் ஆகுற மாதிரி ஒரு ப்ரான் மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நான் இன்றைக்கி பூரி கூட செஞ்சுருக்கேன். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பே லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சமாக சோம்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இதோட ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு இதில் இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துங்க. நான் இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவை நல்லா நம்ம ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் இதை சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கிரேவியில் நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம மசாலா அரைச்சி செய்யும்போது அதோட டேஸ்ட்டே இன்னும் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற ப்ரானை இதோட சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக ப்ரானை நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா அது ரப்பர் மாதிரி ரொம்ப ஹார்டாகிடும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரான் குக் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லாவே குக் பண்ணலாம். நமக்கு ப்ரான் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது ஒரு சின்ன டிப், இதை எடுத்துக்கலாம் நீங்கள். அதனால தான் நம்ம கோகோனட் மெயினாக ஆட் பண்ணுறது. அப்போ இது நமக்கு நல்லாவே வெந்து வந்துடும். நமக்கு சீக்கிரமாக நம்ம ஆஃப் பண்ணணும் குக் ஆகிறதுக்குள்ளே அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்போதுமே நான்வெஜ் நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி அதை நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு அது நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் நீங்கள் ப்ரான் சமைச்சிங்கன்னா அதுக்காக கொஞ்சம் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவும் நம்ம வேக வச்சு அதை நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே இது லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணதில் நமக்கு நல்லா இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை இன்றைக்கி நான் பூரி கூட சர்வ் பண்ண போகிறேன். இதே போலவே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.